சோலோ சிக்காவோ இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸை பின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காசு பண்ணியிருக்காரு. நம்மளுடைய சிஎம் பங்க் கேஷின் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் மேஜர் பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் 2024 நடந்திருக்கு. இந்த மணி இந்த பேங்க் 2024 கிளாசிக் மொமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மணி இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ WWE பேட் பிளட்ன்ற பேப்பர் வியூ வந்து பார்த்திங்கன்னா October 6 வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் வந்து October 7 மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். சண்டே பார்க்கலாம். ஸோ இதோட அப்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான காப்பிரைட்டிங் கிளைம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் WWE அக்டோபர் மந்த்தில் இதை நடத்த போகிறாங்க. அட்லாண்டில் தான் நடத்த போகிறாங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே இதை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் WWE இதை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அக்டோபர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் பிளட்ன்ற பேப்பர் வந்து நடக்க போகுது. ஸோ இதை வந்து WWE சைட்லேருந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மணி இந்த பேங்கோட மேட்ச் கார்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ மொத்த மேட்சிங் கிக் ஆஃப் பண்ணது வந்து நம்மளுடைய லேடர் மேட்ச் தான். ஸோ மென்ஸ்கான லேடர் மேட்ச். ஸோ ட்ரூ மெக்கின்டையர், ஜே உசோ, எல்என்எட், கார்மெலோ ஹேஸ், சாட் கேபிள், ஆண்ட்ராய்டு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கார்மெலோ ஹேஸ் பேசின வாய்க்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து வச்சு இந்த இடத்துல வாங்கியிருப்பாருன்னு தான் சொல்லணும். எஸ், பல இடத்துல வாங்கியிருந்தார். ஸோ அவர் பேசின பேச்சுக்கு இல்லை தேவைந்தான்ற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த மணி இந்த பேங்கில் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணது வந்து ஸோ நம்ம எல்ஏ நைட் அண்ட் மட்டும் இல்லாமல் ஜே உசோ. குறிப்பாக சொன்னால் ஜே உசோ தான் டாமினேட் பண்ணார் எல்ஏ நைட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லேடர் மேலே ஏறி ஈட்டா யாவான்ற மொமெண்ட்லாம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையரே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்கை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம அப்டேட் ஷெடியூலில் ஷேர் பண்ணது தான். ஸோ ப்ரெடிக்ஷன்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரூ மெக்கின்டையர் தான் என்னோட ஒப்பீனியன். ட்ரூ மெக்கின்டையர் ஜேவுஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரூ மெக்கின்டையரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வின் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கார்மெலோ ஹேஸ், ஆண்ட்ராய்டே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்மெலோ ஹேஸ்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இங்கே வந்து செம்ம காம்படிஷன் போய்கிட்டு இருக்கும். ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றது தெரியல. மேபி ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுவாங்களான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் சமி ஜெயின் அவருடைய டைட்டிலை நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்சை பற்றி நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பேப்பரில் நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த மேட்ச் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரான் பிரேக்கருடைய நிறையா பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா பிரான் பிரேக்கர் இப்போ வரைக்கும் ராவில் வந்து அந்த லெவலுக்கு டேமேஜ் பண்ணார்ல. ஸோ அந்த லெவலுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதோட 50% தான் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான்ற சொல்லணும். ஸோ இதில் சமி ஜெயின் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸாகவே வந்து சண்டை போட்டிருந்தார். ஸோ அவருடைய அந்த ஃபினிஷர் வாங்கும்போது ஸ்கிப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஃபைனலாக வந்து நம்மளுடைய சமி ஜெயினே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ பிரான் பிரேக்கரை க்ளீனாகவே டிஃபீட் பண்ணிட்டாரு. நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோவில் மேபி கைசர் யாராச்சும் வரலாம், இல்லைனா வந்து க்ளீனாகவே வின் பண்ணிடுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க இதை ஏன் நான் திரும்பி சொல்லணுன்றதை. ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ட்ரிஸ்டாட்டஸ் வராங்க. ஸோ ட்ரிஸ்டாட்டஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஜான் சீனாவை வெல்கம் பண்ணுங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதை நான் வந்து மணி இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேஜர் நேம்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்காங்கன்றதை கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் செக் அவுட் பண்ணிங்கன்றது தெரில. ஸோ பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரிஸ்டாட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா பிரிங் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா அந்த அரினாவுக்கு தேங்க் பண்ணுறாரு, அந்த க்ரௌடுக்கும் தேங்க் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான பேச்சே எடுக்கிறாரு. ஸோ ஜான் சீனா அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அப்கமிங் வர ராயல் ரம்பிள் தான் என்னோட கடைசி ராயல் ரம்பிளாக இருக்க போது, எலிமினேஷன் சேம்பர் தான் கடைசி எலிமினேஷன் சேம்பராக இருக்க போது, அண்ட் ரெசில்மேனியா தான் கடைசி ரெசில்மேனியா இருக்கும்ன்றதை நம்மளுடைய ஜான் சீனா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஜான் சீனா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவருடைய இன்ட்ரிங் காம்படிஷன் வந்து அந்த ரெசல்மேனியா 41 முடியுதுன்றதை வந்து சீனா வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸ்லாம் நோன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் ரிட்டையர்மெண்ட் ஆக தான் வேணும். இப்போ ரா கூட நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ நியூ எரா பிகின் ஆயிடுச்சு. ஸோ இதோட என் டைம் ஓவருன்றதை நம்மளுடைய ஜான் சீனா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாருன்றதை சொல்லணும். அதே பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய
டேமியன் பீஸ் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டே மெம்பர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ரிங்கு சைடு எவனும் வந்துடாதீப்பா, எல்லாம் பேக் ஸ்டேஜ்லேயே இருங்கன்ற மாதிரி டேமியன் பீஸ் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேமியன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய செத் ராலின்ஸ்க்கான WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சை குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேட்ச் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து செத் ராலின்ஸ் அவரோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணலான்ற மாதிரி வருவார். பட் இருந்தாலும் ஷாக்கிங்லேயே அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் வராரு. ஸோ ட்ரூ மெக்கின்டயர் வராரு. ஸோ ட்ரூ மெக்கின்டயர் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உடனே யோசிக்கவே இல்லைங்க, வந்து ரிங்குள்ளே இறங்கி கேஷின் பண்ணிட்டார் மனுஷன். சொன்ன மாதிரியே வந்து கேஷின் பண்ணிட்டாரு. கேஷின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டேமியன் பீஸ் இருப்பார். ஸோ டேமியன் பீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமோர் கனெக்ட் பண்ணி வின் பண்ணலான்னு வருவார். அந்த இடத்துல பின்னாடி இருந்து ரிங்கு கீழே இருந்து ஒருத்தர் வராரு. ஸோ சிஎம் பங்க். ஸோ ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்னேன், ஸோ சிஎம் பங்க் வருவாருன்ற மாதிரி. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஸோ டேமியன் பீஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டிலில் ரீட்டைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல சிஎம் பங்க் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயரை சேர் எடுத்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வச்சு ஃபேஸ் ஃபஸ்ட்டுலாம் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை யூஸ் பண்ண நம்மளுடைய டேமியன் பீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா செத் ராலின்ஸும் இந்த டைட்டிலுக்காக வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ப்ராப்ளி செத் ராலின்ஸ் ஒரு நியூ ஃபியூடு போவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்க் காசு பண்ணிட்டாரு அகேன்ஸ்ட் நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயரை. ஸோ எனக்கு தெரிஞ்சு WWE இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மணி இந்த பேங்க் வச்சா ஒரு வருஷத்துக்கு ஓட்டிடலாம். இப்போ மணி இந்த பேங்க் ஏன் நடத்தினானுங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ 4வது மேட்சாக விமென்ஸ்க்கான லேடர் மேட்ச் நம்மளோட டிஃபனி ஸ்டாட்டன், நியோமி, இயோ ஸ்கை, லைரா வல்கிரியா, ஜோயி ஸ்டார்க், செல்சி கிரீன். ஸோ இவங்களுக்குள்ள விமென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செல்சி கிரீன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன தான் டாமினேட் பண்ணலைன்னா கூட அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த பண்ணுற பிஹேவியர்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கிற அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலைன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மொத்த மணி இந்த பேங்க்லையுமே வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துன்றதை நம்ம லைரா வல்கிரியாவை வந்து சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஜோயி ஸ்டார்க்ஸ், டிஃபனி ஸ்டாட்டன், ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்லா ஈக்குவலாக தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் லைரா வல்கிரியா மட்டும் தனியாக தெரிஞ்சாங்கன்றதை சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மேட்ச்சில் கடைசி கட்டமாக வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் இருக்காங்க. ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் வந்து ஏறி போய் ஸோ அவங்க மணி இந்த பேங்கை பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஸ் மணி இந்த பேங்கை க்ரௌன் ஆகிட்டாங்க. நம்ம செல்சி கிரீன் இல்லைன்னா டிஃபனி ஸ்டாட்டன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டிஃபனி ஸ்டாட்டனே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் மிஸ் மணி இந்த பேங்காக வந்து பார்த்தி க்ரௌனும் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் தான். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்குது, ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய நியூ பிளட் லைனுக்கான 6-man டேக் டீம் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்ட இந்த மேட்ச் உண்மையிலே சொல்லணும்னா நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பேப்பரிவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்சும் பெருசாக வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேப்பரி வந்து ஒரு ஒர்த்தான மேட்ச் தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த பேப்பரியில் பிடிக்காத ஒரு விஷயம், ட்ரூ மெக்கின்டயரை கேஷின் பண்ணி தோக்க வச்சது தான். எனக்கு தெரிஞ்சு கேஷின் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு மணி இந்த பங்கு 1 மந்த்தாச்சும் அவங்க வச்சு சம்மர்ஸ்லாம் முறையாச்சும் வச்சு ஓட்டிருக்கலாம். ஸோ ஏன் அப்படி பண்ணானுங்கன்ற மாதிரி தான் எனக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ சரி அதை விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பிளட் லைன் மேட்ச்க்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த மேட்ச்சில் குறிப்பாக சொல்லணும்னா ஸோ எல்லாருமே நல்லா தான் சண்டை போட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய பிளட் லைன் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டானுங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரி அடிச்சு போட்டானுங்க. ஸோ சம்மந்தமில்லாமல் ரெஃப்ரி அடிக்க மாட்டானுங்களேன்ற மாதிரி நானே கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய டங்கா லூவாவா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு லோ ப்ளோ கனெக்ட் பண்ணிடுவார். ஸோ லோ ப்ளோ கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டும் நம்மளுடைய சோலோ சிக்காவும் தான் போட்டு கெவின் ஓவன்ஸை போட்டு பொழந்துருவாங்க. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை பொழக்கிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸை பொழந்ததுக்கப்புறமா ஸோ நம்மளுடைய சோலோ சிக்காவோ கோடி ரோட்ஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பிளட் லைன் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ கோடி ரோட்ஸே டேரெக்டாக வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோ பின் பண்ணிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ இவங்களுக்கான டைட்டில் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். நான் சொன்னதான், ஸோ சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ள மேட்ச் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ ப்ராபபிளி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் சம்மர் ஸ்லாமில் இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சுல, ஸோ ட்ரூ மெக்கின்டயர் தோற்று போயிருப்பார், டேமியன் பீஸ் வின் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ அந்த மேட்சோட ஆஃப் ஏரில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ரெஃப்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு கிடந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஃபேன்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணி நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கப்புறமா ட்ரூ மெக்கின்டயர் வந்து பேக் ஸ்டேஜில் ரஷ் பண்ணி ஆடம் பியர்ஸை வந்து பார்த்திங்கன்னா வலை வீசி தேடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
பேக் ஸ்டேஜையே வந்து பார்த்திங்கன்னா நாசம் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர்ன்றதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல இப்போ வரைக்கும் போஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணி விடுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல்லே ஸ்டேப் பண்ணிடுங்க கைஸ். உங்களுடைய ரேட்டிங்ஸ் என்னன்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபேவரட் மேட்ச் என்னன்றதையும் பற்றி நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ என்னோட ஃபேவரட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ விமன்ஸ்க்கான லேடர் மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா ரிஸ்க்காகவே சண்டை போட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடணும். ஸோ எனக்கு இந்த பேப்பர்லேயே பிடிச்ச மேட்ச் ஸோ விமன்ஸ்க்கான லேடர் மேட்ச். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான மேட்ச் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ்.